மதீனாவிற்கு செல்கின்ற வழியில் குஜையினுடைய கிளத்தாரில் ஒரு பெண், அந்த பெண் பேர் உம்மு மஆபத் என்கின்ற அந்த பெண். அப்போது அந்த பெண்ணுடைய அந்த ஊர் பேர் குத்தைத்துன்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு பேர். அப்போ அந்த ஊரை கிராஸ் பண்ணி போகிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிராஸ் பண்ணி போன உடனே பெருமானாருக்கு அபூபக்கர் அந்த இடத்துல அவங்க வீட்டில் கொஞ்சம் ஆட்டு மந்தை நிற்கிது. அப்போ அந்த வீட்டை தட்டி அபூபக்கர் கேட்குறாங்க. அப்போது அந்த பெண்மணி எந்த அளவுக்கு பார்த்தோன்னா யார் இடத்துல கேட்காதவருக்கு வாரி கொடுப்பவர்கள், ஏன் தன்னிட்ட இருக்கோ இல்லையோ வாரி கொடுப்பவர்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த சமயத்தில் கேட்கும்போது அந்த பெண் சொல்கிறாங்க, நான் யார் வந்தாலும் வாரி கொடுத்துருவேன், ஆனால் இன்றைக்கு நீங்கள் கேட்கின்றீர்கள், என்னால் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லிவிடுறார் அந்த பெண். உடனே ஓரத்தில் இதை நின்று கவனிச்சுக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி மிகவும் மெலிந்த நிலையில் பால்கள் கூட கொடுக்க முடியாத ஒரு மெலிந்த ஆட்டுக்குட்டி நிற்கிது. அப்போது பெருமானார் கேட்கிறார்கள், இது யாரினுடைய ஆட்டுக்குட்டின்னு கேட்குறாங்க. அது என்னுடையதான், அது பால் கொடுக்குமான்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் கொடுக்காது, மெலிந்த ஒரு ஆட்டுக்குட்டி, அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டுக்குட்டியை அழைத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மடுவில் தடவுகின்றார்கள். பால் சுரக்கின்றது. பால் சுரந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு பருகிறார்கள், பெருமானாரும் பருகிறார்கள், அந்த வீட்டாருக்கும் கொடுக்கின்றார்கள். அப்போ இந்த இடத்திலும் பெருமானாருடைய அந்த அற்புதத்தை எல்லாம் இந்த ஹிஜ்ரத்திலே வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அப்போ